Assalamualaikum everyone. Welcome back to our channel. நான் ரோஷன். நான் ஆசிஃப். நீங்க பார்த்தாலே தெரியும் இது துபாய் சீரிஸ் செகண்ட் எபிசோட் 2. எஸ். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் எபிசோட் 2. ஓகே. ஸோ நீங்கள் வந்து எபிசோட் 1 பார்க்கலன்னா எங்கள்கிட்ட பழைய வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோம், இல்லை கீழே இங்கே எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோ இருக்கோம், அங்கே பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் ஏன் துபாய் வந்திருக்கோம், எப்படி வந்தோம், எதில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். டே 1 நைட்டை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். துபாய் வந்து டெசர்ட் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே சூடாக இருக்கும் தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜனவரி மாதம் இவ்வளோ குளிரில் இருக்குது. அதாவது ஹோட்டலில் நாங்கள் ஏர்கோனே ஆஃப் பண்ணிட்டோம், ஆனாலும் நாங்கள் போர்வை போட்டி ஜாக்கெட் போட்டோம். குளிர் வந்து தாங்க முடியாமல் இப்போ கூட வந்து வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, ஆனால் காற்றடிச்சா குளிருது. ஆமாம், அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். எங்கே சாப்பிட போகிறோம்னா எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே ஏதோ ஒன்று வசந்த விழா ஆனந்த பவன், நம்ம வீடு வசந்த பவன் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கடை காக்கா காலையிலே போய் பார்த்தாங்களா, ஒரு டீ வாங்குறதுக்காக இந்த ஏரியாவே சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க எங்களுக்கு தெரியாமல். ஸோ அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நம்ம வீட்டு வசந்த பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட்னே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இருங்க நான் காட்டுறேன். இங்கே வந்து ஆக்சுவலி இது வந்து நம்ம ரெண்டாவது ஏதோ ரெஸ்டாரண்ட் வர்றதுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் எப்பயுமே கொஞ்சம் ஹையர் ப்ரைஸாக தான் இருக்குது நாங்கள் பார்த்த வரைக்கும். பட் ஓசோ ஐ திங்க் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஸ்டாரண்ட். ஏன்னா இது கொஞ்சம் பார்க்க ஃபைன் டைனிங் மாதிரி இருக்குது. இங்கிலீஷ் ஸ்டைல்லலாம் இருக்குது. மெனு பீட்சாலாம் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன ஆர்டர் பண்ணலான்னு. ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பொடி சீஸ் தோசை வந்துடுச்சு. ஏதோ ஸ்பெஷலாக இங்கே ஒரு மெனுவில் இருக்குது, பொடி சீஸ் தோசை. சீஸை காணும், கண்ணுக்கு எத்தனை தூரம் உள்ளுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பொடி தெரியுது, பொடி தெரியுது. சீஸ் உள்ளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு இங்கே பசியில் வந்து இருந்துட்டு இருக்காப்புல. அங்கே காக்கா வந்து சீஸை தேடிட்டு இருக்காப்புல. இன்னும் கிடச்சிச்சாக்கா அங்கே ஆசிஃப்கோ அதே தான். ஏமா ஏமா சீஸ் இருக்கா, கண்டுபிடிச்சிச்சா? சூப்பர். ஓகே, இது வந்து மினி டிஃபன். மினி டிஃபனில் வந்து பொங்கல், மசாலா, இட்லி, ஏதோ ஒரு ஸ்வீட்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி சாப்பிட்டு தான் இருக்கோம் மக்களே. இங்கே இட்லியை பார்த்தீங்களா, ஆடுது புசு புசுன்னு இருக்குது. இந்த மாதிரி புசு புசுண்டு இட்லி நான் பார்த்ததே இல்லை. பாருங்கள், சிங்கப்பூர்லலாம் மாவாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். யார் தலையிலச்சு போட்டால் அடிபட்டுரும், அந்த மாதிரி இருக்கும். இங்கே அவ்வளோ புசு புசுன்னு இருக்குது. கேசரி வந்து இன்னும் நெய் கோர்த்துட்டு சூப்பராக இருக்குது. இங்கே ஆக்சுவலி எல்லாமே நல்லா இருக்குது. ஃபைன் டைனிங் தான். பாருங்கள், பிளேட்டெல்லாம் காலியாச்சு. நாங்கள் இப்போ மெட்ரோ எடுத்து இன்றைக்கி என்ன பிளான்னா பேசிக்கலி அந்த சூக்கு, பர்ஃப்யூம் சூக்கு, ஸ்பைஸ் சூக்கு அப்படின்னு சொல்லி சூக்குன்னு நிறைய மார்க்கெட்ஸ். பேசிக்கலி மார்க்கெட்ஸ். ஸோ இங்கே இதெல்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இப்போ போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கெல்லாம் போவோம். ஏன்னா டீ குடிச்சாலும் இங்கே தாங்குது. இது எங்கள்கிட்ட ரெண்டாவது டீ இன்னைக்கு. ஆமாம். ஸோ அதை குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ நாங்கள் எல்லா சுக்கையும் நாங்கள் இன்றைக்கி கவர் பண்ணுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். Yes. ஸோ எல்லா இடத்தையும் உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட ட்ரை பண்ணுறோம். ஓகே, இன்னைக்கு வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா செம்மையாக இருந்துச்சு. சட்னி நாங்கள் சொல்லுவோம்ல, கேஎல்லாம் சட்னி அப்படி இருந்துச்சுன்னு. அதுவும் இல்லாமல் அந்த தேங்காய் சட்னி அந்த கப்பில் இருந்து ஊற்றுனா தயிர் மாதிரி உழுவுது. இன்னொரு எனக்குலாம் கேசரி பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் எப்படி இருக்கணும்னே தெரியாமல் அது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எண்ணெய் இல்லை, நெய் கோர்த்துக்கிட்டு அப்படியே வாயில வச்சோடனே உள்ள ஓடிடும், அப்படி இருந்துச்சு. எஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்து மெட்ரோக்குள்ளே போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி டீ குடிக்கணும். ஆனால் உஷாக்கு எங்கேயோ போயிட்டாப்புல. ஸோ இதுதான் மெட்ரோ. ஆமாம். பார்த்தீங்களா மக்களே, ஒரு கப் அளவுக்கு தான் இங்கே டீ கொடுக்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த டீ குடித்தாதான் எங்களுக்கு சார்ஜ் ஏறுது. ஸோ மெட்ரோ பக்கத்தில் நின்று நாங்கள் சாயை அடிச்சிட்டு இருக்கோம். சாய் இல்லையா? ஸோ இதுதான் அந்த ஷராஃப் டிஜி மெட்ரோ ஸ்டேஷனோட அந்த லைக் மெயின் இன்டர்செக்ஷன் மாதிரி. ஸோ மக்களே, இதெல்லாம் துபாய், நல்லா பார்த்துங்க.
இப்போ நாங்கள் வந்து இந்த துபாய் குறுக்கு சந்தா லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். துபாய் மெயின் ரோடா குறுக்கு சந்தா? இல்லை, துபாய் மெயின் ரோடு குறுக்கு சந்து நம்ம வந்த ஹோட்டல்ல இருந்து உள்ள இடம். ஓ சரி. ஓகே மக்களே, நாங்கள் வந்து இந்த நூல் கார்டு வாங்கியிருக்கோம். ஆசி வந்து கோல்ட் கார்டு வாங்கியிருக்கு. அப்படின்னா நாங்கள் வந்து செப்பரேட் கேபினில் வந்து ஏதோ போகலாமா? ஆக்சுவலி கோல்ட் கார்டுனா வந்துட்டு அந்த ஒவ்வொரு டேப்புக்கும் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறது வந்துட்டு டபுளாக சார்ஜ் பண்ணுவாங்க. பட் செப்பரேட் கேபின். ஸோ பிஸி டைமில் போனாலும் கூட்டம் இருக்காது. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி கோல்ட் கேபின் போனதில்லை, இந்த நார்மல் கேபின்ஸ் போயிருக்கேன். ஆனால் சில நேரத்துக்கு அது க்ரௌடடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போது இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. துபாய் வந்துட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அரபிக் கற்றுக்கேன். அல் அபுவா துக்லா, அல் அபுவாபு துக்லா, அல் டிட்டு, அல் அபுபாபுவா. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். அல் அபுவாபு துக்லா, அல் அபுவாபு துக்லா. பார்த்தீங்களா அப்படின்னா என்ன? அப்படின்னா டோர்ஸ் ஓப்பனிங், டோர்ஸ் க்ளோசிங். டோர்ஸ் க்ளோசிங். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? இதான் கற்றுக்கிட்ட லட்சணம். ஓகே கேஸ், இப்போ நாங்கள் வந்து இதான் அந்த கோல்ட் கிளாஸ் கேபின். ஸோ நான் நிறைய வியூஸுக்கு தெரியாது, நான் இங்கே துபாயில் இருந்திருக்கேன். ஆனால் நான் இருந்த வரைக்கும் ஒரு தடவை கூட இதுக்குள்ளே நான் போனதே கிடையாது. ஸோ அப்படி உள்ள என்ன தான் இருக்குது, ஏன் இது கோல்ட் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் ஆசைப்போட வந்து ஒன்று சேர்த்து கற்றுக்கிறேன். ஸோ பாப்பா கோல்டு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் அந்த ஷராப் டிஜிலேருந்து அல்ட்ராஸ் போகிறோம். ஸோ அந்த அல்ட்ராஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் வந்துட்டு அந்த கோல்ட் சுக் இருக்குது. அந்த அதுக்கு பாருங்கள், அல்ட்ராஸில் வந்துட்டு நாங்கள் போய் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து இப்போ நாங்கள் என்ன, நான் நியூஸ் ரீடர் மாதிரி ஆகிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். என்ன இது பிளேர் பண்ண மிக்சரில் எடிட்டிங்கில் துல்கர். ஓ துல்கர், அங்கிட்டு போ. ஓகே, இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு உங்களை சந்திக்கிறோம். இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். வரும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நார்மல் இதே நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து உண்மையிலே சிங்கப்பூர் வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து கோல்ட் கிளாஸ் செக்ஷனும் என்னமோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேபின் இது அதான் போச்சு. ஸோ இது ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் இல்லையே. டபுள். அதில் நார்மலாக சார்ஜ் பண்ணுறது இப்போ 2 திரகம் கட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு 4 திரகம். சரி ஒரு நிமிஷம் இருக்கா, யாரை கேட்டு நீ டபுள் வாங்கின கார்டு? நான் பே பண்ணுறேன், நான் வாங்கலாம். ஓகே, நீங்கள் கொஞ்ச நேரம் போயிட்டு வாங்க, நான் வந்து பேசிக்கிறேன், குழுப்ப விஷயம் பேசிக்கிறேன். பாய் பாய். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து அல்ட்ராஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் வந்து ரோஷன் மூஞ்சி தெரியுது. ஸோ இங்கேருந்து தான் வந்து நாங்கள் கோல்ட் சூக் போகணும். ஸோ அங்கே போய் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஹாய் மக்களே, நான் கண்ணாடியுடன் திரும்ப வந்து விட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் சுக்கில் இருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க மவுண்டட் ஷாட். இங்கே வந்து எதுக்கு தான் இவ்வளோ பேர் வராங்க தெரியல. யாருமே வந்து கோல்டு வாங்குறதுக்கு ஆக்சுவலி கடைகளுக்குள்ள கூட்டமே வழியில் தான் கூட்டம் நிறைய இருக்குது. எல்லாம் வெள்ளைக்காரவங்க கூட்டம் தான். நீங்கள் வேணால் பாருங்கள். அதாவது மக்களே, எவ்வளோ பெரிய மாத்திரை ஜோக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜுவல்லரி. இவ்வளோ பெரிய நகைலாம் உலகத்தில் விற்கிறாங்க சொல்லிட்டு நான் துபாயில் வந்ததாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பொதுவாக நம்ம கழுத்துக்கு நகை போடுவோம், கைக்கு நகை போடுவோம், இடுப்புக்கு கூட ஒட்டியானம் போடுவோம். ஆனால் கழுத்துல இருந்து உடம்பு ஃபுல்லாக வர நகை இங்கே வித்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து இது உண்மைதானா இல்லை சும்மா ஷோகேஸ்க்காக வச்சுருக்காங்களான்னு நானே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது உண்மையிலேயே இங்கே உள்ள மக்கள் வாங்கி போடுறாங்கன்ட்டு. இதெல்லாம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருந்துச்சு. ஆனா நாங்க உள்ளக்க போய் விசாரிக்கல. ஆனா உள்ளக்க போய் விசாரிச்ச ஒருத்தவங்க வெளியே வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க, 44,000 திர்ஹம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எது வந்து 44,000 திர்ஹம்ஸ்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலுமே அது சரியான விலை தான்.
இங்கே பாருங்கள் சட்டைங்கெல்லாம் வந்து கோல்டில் செஞ்சு தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். அதான் சொல்கிறேன்ல, நம்மளாம் கல்யாணம் பொண்ணுங்க டைமில் என்ன போட்டுருக்கோம், சும்மா 2 தொங்குற மாலை. இதை பாருங்க, ஃபுல் மாலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பெர்ஃப்யூம் சூக்குக்கு வந்தோம். இங்க வந்து நெறைய கடையில வந்து ஆத்தென்டிக் ஊது பெர்ஃப்யூம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே ஊது பெர்ஃப்யூம் தான். இத டைல்யூட் பண்ணி நம்மளுக்கு தருவாங்க. ஸோ இந்த கடையில தான் எங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஊது பெர்ஃப்யூம் நாங்க வாங்குனோம். இப்போ நம்ம வந்து ஸ்பைஸ் சூக்குக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே இந்த சேஃப்ரானு, இந்த ஸ்பைசஸ்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதில் சிலதெல்லாம் என்னன்னே தெரில. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு பேர் வந்து யுத்தன்சில் சூக்கான். இதுவும் அந்த ஸ்பைஸ் சூக் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த கப்பு சாசரு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த யுத்தன்சில் சூக் வந்து இங்கேருந்து பின்னாடி வரைக்கும் போகும். பொதுவா வந்து துபாய் வரவங்க நெறைய பேரு வந்து இந்த 3 சூக்ஸ நம்ம இப்ப கவர் பண்ணோம்ல, அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் தவிர்த்து துபாய்ல ஒரு அழகான இடம் இருக்கு. அதுதான் வந்து அந்த ஓல்ட் துபாய்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்பெசிஃபிக்கா அல்சீஃப். இப்ப நான் எங்களோட ரைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த அல்சீஃபோட பில்டிங் அந்த ஏரியா தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.8 கிலோமீட்டர் லென்த்ல இருக்கும். இங்க வந்து ஒரு 1950 ஸ்டைல்ல வந்து துபாய வந்து மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் சைட்ல வந்து பில்டிங்லாம் தெரியுது. ஓரளவுக்கு வந்து தூரத்துல பார்த்தீங்கன்னா, நியூ துபாய் ஸ்டைல்ல தான் வந்து பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஆனா வந்து இந்த இடத்துல வந்து இந்த ரிவர தாண்டி தான் வந்து நம்ம அந்த அல்சீஃப்க்கு போணும். அதாவது வந்து போட்ஸ்லாம் வந்து அப்ரா போட் சொல்லுவாங்க இங்க. ஸோ அந்த அப்ரா எடுத்து தான் வந்து அந்த ரைட் சைட்ல இருக்கிற அல்சீஃப் போறோம். ஸோ அந்த போட் ஜேர்னியே வந்து நாங்க கவர் பண்ணியிருக்கோம். சின்ன ஒரு ரிவரா இருந்தாலுமே, அதுல போறது வந்து அவ்ளோ அழகா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மாட்டாங்களா? இல்ல ரவுண்ட் 2 அப்படியே ஒரு சுத்திட்டு வரமாட்டாங்களா? அப்படியே சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்க. ஓகே, ஒரு சின்ன ரிவரை க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஓல்ட் துபாய்க்கு வந்துட்டோம். இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடமே. இது உண்மையிலே அந்த ஓல்ட் துபாயோட ஃபீல் வைப்ஸ் எல்லாமே வருது. அப்படியே அதை பாதுகாத்து இருக்காங்க. அண்ட் இங்கே ஏன் வந்தோன்னா, இங்கே அல் ஃபஹீதி நெய்பர்ஹுட்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் நம்ம வந்து சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த இடத்த பார்த்தாலே ஏதோ நான் வந்து சின்ன வயசில் அலாதீன் கேம்லாம் விளாடுவேன். அந்த அலாதீன் போய் ஒவ்வொரு காயின்ஸாக வந்து அந்த நெய்பர்ஹுட்டில் வந்து கலெக்ட் பண்ணுவார். ஸோ அந்த கேமோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா இங்கே ஆட்டோ ஃபில்டர் மூடில் அப்படியே ஏதோ ஒரு பழைய அரபு இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இந்த இடமே. இங்க இருக்கிற பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மண் கலர்ல இருந்துச்சு. பில்டிங் மட்டும் இல்லாம, அந்த மேல ஒரு ரூஃப் மாரி போட்டிருக்காங்கல்ல, அதுவுமே அதே கலர்ல தான் இருந்துச்சு. ஸோ இங்க இருக்கிற தீம் எல்லாமே பாருங்க, அந்த ஓல்ட் செட்டப் இது ஏதோ வீடோட கதவு மாரி இருந்துச்சு. அங்கங்க பெஞ்ச் கூட இருந்துச்சு. ஸோ உட்காந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃபோட்டோ கூட இங்க நெறைய எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு ஃபோட்டோ வர்தியான ஒரு ஸ்பாட்டா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து நெறைய கடைகளும் இருந்துச்சு. துணி கடைங்க இருக்கட்டும், சாப்பாடு கடைகளா இருக்கட்டும். இது எல்லாமே நெறைய நிறைஞ்சு இருந்துச்சு. ஸோ சும்மா ஒரு வாக்கிங் ஏரியாவா மட்டும் இல்லாம, ஒரு ஷாப்பிங் ஏரியாவுமாவே இருந்துச்சு இந்த இடம். என்னதான் இங்க கடைங்க நெறைய இருந்தாலும், நாங்க எதுவுமே இங்க வாங்கல. ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்னால பிரைஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையரா தான் இருந்துச்சு இங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது தான் இந்த இடத்தோட அருமை தெரியுது. உண்மையிலே அழகாக இருக்குது. இந்த இடம் அழகாக இருக்குது. இந்த கடைங்களை கூட எனக்கு பார்க்கணும்னு தோணலை. இந்த இடத்துலையும் நல்லா கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருக்கலான்னு போல இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்த அந்த அந்த அருவி தெரியுது. இந்த ஓல்ட் நெய்பர்ஹுட்லேயும் ஒரு மாடர்ன் காஃபி ஷாப் இருக்குது. அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அங்கே தான் வந்து நிறைய பேர் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. ஏதோ ஸ்டார்பாக்ஸில் காஃபி குடிச்சதே இல்லாத மாதிரி. ஸோ இதுதான் அந்த ஸ்டார்பாக்ஸ். இங்கே வந்து நிறைய பேர் அந்த ஸ்டார்பாக்ஸ் லோகோ முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க.
ஸோ ஸ்டார்பாக்ஸ் என்பது வந்து ஒரு ஹை கிளாஸ் காஃபி ஷாப். ஆனால் அதை வந்து இந்த நெய்பர்ஹுட்டில் வச்சுருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இங்கே வந்து எல்லா கூட்டமும் வரும், டூரிஸ்ட் கூட்டம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இந்த கடைக்கு வந்திருக்கோம். அங்கே சாக்லேட் ஸ்பைசஸ்லாம் நிறைய விற்கிறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணணும். இது லூஸில் விற்கிறது, இது ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது குனாஃபா சாக்லேட் மாதிரி கோட்டட் வித் சாக்லேட். ஸோ அது வந்து பெரிய பேக்கெட். அந்த பக்கம் வந்து ஸ்பைசஸ் இதெல்லாம் விற்கிறாங்க. இந்த பக்கம் நான் நேச்சுரல் ஐட்டம்ஸ்லாம் விற்கிறோம். ஓகே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்காக வந்து கோல்ட் சூக், ஸ்பைஸ் சூக், பர்ஃப்யூம் சூக். ஆக்சுவலி ஸ்பைஸ் சூக் ஒழுங்காக கவர் பண்ணலை, பட் ஸ்டில் ஆல் 3. ஏன்னா ஸ்பைஸ் சூக்கில் வந்து பெருசாக எங்களுக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஸ்பைஸ் யாரும் வாங்குற ஐடியா இல்லை. சும்மா அந்த 3 இதுவும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போனோம். வாங்குற ஐடியாவில் இருந்தோம். நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அப்ரா கிராஸ் பண்ணி ஓல்ட் துபாய் காட்டினோம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போனோம் க்ரீன் சிட்டி தேரா. அது வந்து தேராவில் இருக்கிற ஒரு மலையாளி ரெஸ்டாரண்ட். எஸ், அங்கே போனோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது ஃபுல்லாக கவர் பண்ண முடியாத காரணம் அவங்க பிட்டாக தான் கொண்டு வந்து வச்சாங்க. அதான் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அந்த லேம்ஷேங் அதாவது லேம்ஷேங்னா அந்த ஆட்டுக்கால் வந்ததே வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வந்துச்சு. ஸோ அது ரொம்ப லேட்டாக கொண்டு வந்ததுனால அது ஒழுங்காக எங்களால் எடுக்க முடியலை. ஸோ சாரி ஃபார் தேட். ஸோ இந்த டே 2 வந்து இதோட முடியுது. ஸோ நாங்கள் வந்து போன வீடியோட பெஸ்ட் கமெண்ட் வந்து இப்போ ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோட பெஸ்ட் கமெண்ட் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். இந்த சீரீஸை வந்து தொயண்டாப்பில் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எங்களோட ஃபுல் துபாய் ஜேர்னி உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த துபாயில் வந்து நடக்கிறது எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதில் விளாகிங்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து எஃபர்ட் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்ஃபேக்ட் இன்னைக்கு நாங்கள் காலையில் 10 மணிக்கு ரூம் விட்டு வெளியே போனோம். இப்போ மணி இங்கே வந்து 10:30. ஆமாம். ஸோ இப்போ தான் நாங்கள் ரூம்குள்ளே வந்தோம். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டயரிங்காக இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. எஸ், ஸோ காலையில் ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃபேஸுங்கெல்லாம் பாருங்கள் இப்போ எப்படி எல்லாம் வரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து இதோட டே 2 முடிச்சுட்டு டே 3ல உங்களை சந்திக்கிறோம். டே 3 என்ன அப்படின்றத வந்துட்டு டே 3 வந்து ஒரு சூப்பரான vlog இப்போவே சொல்லிக்கிறேன். அது ஆமாம், ஏன்னா நான் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எஸ், ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.